மாவட்டத்தில் மூலம் பௌத்திரத்திற்கு சிகிச்சை அளிப்பதாக கூறி பெண்ணிடம் தகாத முறையில் நடக்க முயன்ற வடமாநில ஆசாமிக்கு கிராம மக்கள் தர்ம அடி கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எந்த மருத்துவ படிப்பும் படிக்காமலேயே கிளினிக் நடத்த வந்த போலி மருத்துவர் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பெண்ணிடம் சில்மிசம் செய்ததாக கூறி வடமாநில போலி மருத்துவரிடம் பெண்ணின் உறவினர்கள் வாக்குவாதம் செய்து தாக்குதலில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. மேற்கு வங்க மாநிலம் 24 பர்கானாஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த விஸ்வாஸ் சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டியில் கடந்த பல ஆண்டுகளாக மூலம் பௌத்திரம் வியாதிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார். ஆனால் இந்த மருத்துவமனைக்கு பெயர் பலகை எதுவும் கிடையாது. மூலம் பௌத்திரம் நோமிதா ஆயுர்வேத மெடிக்கல் என்ற பெயரில் கிழிந்த பதாகை மட்டும் மருத்துவமனை முன்பாக வைக்கப்பட்டிருக்கும். அதே சமயம் மருந்து மாத்திரைகள் எழுதி தரும் சீட்டில் விஸ்வாஸ் கிளினிக் என்றும் டாக்டர் யமுனா MBBS எனவும் அச்சிடப்பட்டிருக்கும். இந்த கிளினிக்கில் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் மூல நோய்க்காக கடந்த சில மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் அந்த மருத்துவமனையில் டாக்டர் என கூறி சிகிச்சை அளித்து வரும் விஸ்வாஸ் அந்த பெண்ணிடம் தகாத முறையில் நடக்க முயன்றுள்ளார். மேலும் அவ்வப்போது போன் செய்து ஆபாசமான வார்த்தைகளால் வர்ணித்திருக்கிறார். இதனால் அந்த பெண் சிகிச்சைக்கு செல்வதை இடையில் நிறுத்திவிட்டார். எனவே அந்த பெண்ணுக்கு விஸ்வாஸ் மீண்டும் போன் செய்து சமாதானப்படுத்தி சிகிச்சைக்கு வரும்படி அழைத்திருக்கிறார். நான் அப்படி நினைக்கிறேன் சார், நீங்க கை பிடிச்சி இழுக்கிறது இழுத்தது இதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. நீங்க ட்ரெஸ் இது கழட்டு அப்படின்னு சொல்றீங்களா? இழுத்து நிக்க வைக்கும் எனக்கு பயமா இருக்கு. சரி, நான் இன்னும் பாக்குற செக்ஷன் மட்டும் பாத்துக்கிறேன், எனக்கு எது தேவையில்லை. இதனையடுத்து அந்த பெண் செவ்வாய்க்கிழமை சிகிச்சைக்கு சென்றபோது சிறிது நேரம் நல்லவன் போல பேசிக் கொண்டிருந்த விஸ்வாஸ் திடீரென கதவை சாத்திவிட்டு மீண்டும் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் அவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பி சொந்த ஊருக்கு சென்று உறவினர்களிடம் விவரத்தை கூறியிருக்கிறார். ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் அந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு நேராக மருத்துவமனைக்கு சென்று விஸ்வாஸை நைய புடைத்தனர். மேலும் இனி இந்த ஊரிலேயே இருக்கக்கூடாது எனவும் மிரட்டிவிட்டு சென்றனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்திக்குழு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றது. டாக்டர் என கூறி சிகிச்சை அளித்து வரும் விஸ்வாசிடம் விவரங்களை கேட்டபோது அவர் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்றும் யமுனா MBBS என போட்டிருப்பது தனது சகோதரி எனவும் தெரிவித்தார். அதே சமயம் யமுனா எப்போதாவது தான் மருத்துவமனைக்கு வருவதாக கூறியவர் தாம் தான் முழுமையாக சிகிச்சை அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இல்லைங்க, இந்த இது யாரு? இதுல யார் இருக்காங்க? இது வந்து சிஸ்டர் யமுனாங்கிறது யாரு? அது அவர் என்ன எந்த இதுக்கு பொதுநல மருத்துவரா? பொதுநல. நீங்க ஆனா ரிஜிஸ்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம் விசாரித்துக் கொண்டிருந்த போதே அங்கு அமர்ந்திருந்த ராஜேஷ், நீங்கள் யார், எதற்காக விசாரிக்கிறீர்கள் என மிரட்டினார். நியூஸ் தமிழ் செய்திக்குழு என்று கூறியவுடன் தாம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்றும் இந்த தொகுதியின் வேட்பாளர் எனவும் அதிகாரமாக கூறிவிட்டு பின்னர் அமைதியானார். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் விஸ்வாஸ் எந்தவித மருத்துவ படிப்பும் படிக்கவில்லை என்பதும் டாக்டர் என்ற பெயரில் மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் என்பதும் அம்பலமானது. என்ன பொறுப்புல இருக்கிறீங்க? மாநில ஒருங்கிணைப்பாளர். நாம் தமிழர் கட்சியா?
ஆனால் அவர் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்திய கத்தி மற்றும் மருந்து மாத்திரைகள் அனைத்தும் அலோபதி மருத்துவர்கள் பயன்படுத்துபவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு பேசியபோது தனக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் இருப்பதாகவும் இதுகுறித்து வெளியே தெரிந்தால் தனது வாழ்க்கை பாழாகிவிடும் என்பதால் போலீசில் புகார் அளிக்கவில்லை எனவும் தெரிவித்த அவர் தனது பெயர் எந்த காரணம் கொண்டும் வெளியே வராமல் பார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார்.